ஜார்ஜ் மோல்லர்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். 18ஆம் நூற்றாண்டுகளில் ஜெர்மனியில் வாழ்ந்தவர். அவர் வாலிப வயசுல ரொம்ப மோசமானவர். திருடுறது, பொய் சொல்றது, குடிபோதையில் இருக்கிறதுன்னு எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. அவங்க அப்பாவோட காசையே பலமுறை திருடி இருக்கார். ஒரு நாள் தன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய திருட்டுல ஈடுபட்டு காவல்துறையிடம் மாட்டிட்டார். சிறையில போட்டாங்க. அந்த தனிமையான சிறை வாழ்க்கையில அவர் மனம் உடைந்து போயிருந்தார். அப்போ அந்த சிறை அதிகாரியிடம் இருந்த ஒரே ஒரு புத்தகம், அது ஒரு வேதாகமம். வேறு எந்த புத்தகமும் அங்க கிடையாது. நேரத்தை கழிக்கணுமேன்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக அந்த பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சார். வாசிக்க வாசிக்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் அவர் செய்த தவறு எல்லாம் அவர் கண் முன்னாடி ஒரு திரைப்படம் மாதிரி ஓடுச்சு. மனிதர்கள் தன்னை வெறுத்தார்கள். ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற தேவன் தன்னை மாதிரி ஒரு பாவியையும் நேசிக்கிறார்னு புரிந்துகட்டார். அந்த நொடி, அந்த ஒரே ஒரு புத்தகம் அவர் வாழ்க்கைய முழுசா மாட்டி போட்டது. சிறையிலிருந்து வெளியே வந்த ஜார்ஜ் மோல்லர் சாதாரணமான ஆளாக இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதரா மாறினார். ஜெபித்து ஜெபித்தே எந்த மனிதர்களிடமும் உதவி கேட்காமல் ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளுக்கு இல்லங்களை கட்டி அவர்களை வளர்த்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு சரித்திர சாட்சியாக மாறிச்சு. வேதாகமத்திலும் இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. யோசியாங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்தப்போ தேவனுடைய ஆலயம் ரொம்ப பாழடைந்து கிடந்துச்சு. அதை சரி பண்ண சொல்லி ஆட்களை அனுப்புறார். ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது அங்க தூசி படிந்து ஒரு மூலையில ஒரு புஸ்தகம் கிடைக்குது. அது என்ன புஸ்தகம் தெரியுமா? தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம். அதாவது மோசேயின் மூலமா தேவன் கொடுத்த கட்டளைகள். பல வருஷமா அதை யாரும் வாசிக்கவே இல்லை. அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து ராஜா முன்னாடி வாசிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே யோசியா ராஜா தன் ஆடைகளை கிழித்து கொண்டு மனம் கசந்து அழுதார். ஐயோ, நம்ம முன்னோர்களும் நாமும் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் எவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டோம்னு சொல்லி தேசத்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களையும் உடைத்து ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்பினான். ஒரு புஸ்தகம் ஒரு தேசத்தின் பாவத்தையே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அந்த ஜார்ஜ் முல்லர் கையில் கிடைத்தது தேவனுடைய வார்த்தை.